ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கு வெங்காயத்தோலை பயன்படுத்தி ஒரு அருமையான லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ரோஜா செடி கொடுக்கும்போது 2 to 3 டேஸ்லேயே புது தளிர் மொட்டுக்களெல்லாம் அதிக அளவில் வரும். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரோஜா செடிக்கு மட்டுமல்ல, மல்லிகை செடி, சாமந்தி செடி, ஜாதி மல்லி, செம்பருத்தி செடி என அனைத்து வகையான பூச்செடிகளுக்கும், காய்கறி செடி, பழச்செடிகளுக்கும் பொருந்தும். இந்த வெங்காயத்தூள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதற்கு பதிலாக என்ன பயன்படுத்தலான்னு நான் இடையில சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தூளில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் இருக்குதுங்க. இது செடி வளர்ச்சிக்கும் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த வெங்காயத்தூளை ரோஜா செடிக்கு பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். இதில் கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதுனால மண் வளத்தை அதிகப்படுத்துதுங்க. வெங்காயத்தூள் ஸ்மெல்லுக்கு பூச்சி எதுவும் கிட்ட வராதுங்க. இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது. இது ஒரு ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசர். இப்போ இந்த வெங்காயத்தோலுக்கு பதில் என்ன பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தோலுக்கு பதிலாக வாழைப்பழத்தோலை பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா செடி வச்சுருக்கீங்களா? ரோஜா செடியில் மொட்டு வந்திருக்கா? பூ பூக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வெங்காயத்தை சமையலுக்கு பயன்படுத்திட்டு தோலை தூக்கி தான் போடுவோம். இப்போ நம்ம அந்த தோலை பயன்படுத்தி தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி உள்ள வெங்காயத்தை தோலை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எந்த வெங்காயத்தோலை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயத்தோலை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடணும். இப்போ இதை மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். எத்தனை நாள் வைக்கலான்னா ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். முக்கியமாக இதை ஒரு வாட்டி குலுக்கி விடணும். 3 டேஸ் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம அப்படியே செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி தான் செடிகளுக்கு கொடுக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி ஃபில்ட்ரு பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 லிட்டர் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு ஊற்றலாம். இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் செடிகளுக்கு கொடுக்க முன்னாடி பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு வாட்டி கிளறி விட்டு தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வேர் பகுதியில் ஊற்றணும். இப்படி நம்ம வேர் பகுதியில் மண்ணை கிளறி விட்டு கொடுக்கும்போது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பெரிய செடிக்கு 2 கப் அளவும், சிறிய செடிக்கு 1 கப் அளவும் கொடுக்கலாம்.
எப்போ கொடுக்கலான்னா மார்னிங் 6 to 7க்குள்ளாம் ஈவினிங் 6 o'clock மேலேயும் கொடுத்துக்கோங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.